அவன் இருதயத்தின் நினைவு எப்படியோ அப்படியே அவனும் இருக்கிறான். இல்லையா? நாம எதை தியானிக்கிறோமோ, எதை சிந்திக்கிறோமோ, எதை பேசுறோமோ அதுதான் நம்ம வாழ்க்கையில நடக்கும். சொல்லுங்க. இப்ப எல்லாருக்கும் பக்கத்துல கையை பிடிச்சு கிள்ளி சொல்லுங்க. நீ எதை பேசுறையோ, எதை சிந்திக்கிறையோ அதுதான் வாழ்க்கையில் நடக்கும். அப்ப எதை சிந்திக்கணும், எதை பேசணும் நீங்களே முடிவு பண்ணணும். இந்த வருஷம் பொறுத்த வாக்குத்தத்தத்தை சிந்திக்கிறீங்களா? அப்படி இல்லைன்னா நீங்க என்ன செய்யணும்னா, தினம் சாயந்தரம் படுக்க போகும்போது ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே படுக்க போயிருங்க. போயிட்டு இன்னும் இருக்க ஒரு மெசேஜ் கொடுத்துருப்பேன் யூடியூப்ல, நீங்க திரும்ப கேட்பீங்க அப்படிங்கிறக்காகத்தான் இவ்வளவு பிரயாசப்பட்டு நாங்க போடுறோம். அது என்ன பண்ணணும், எதோ பாக்குறீங்க அதை பாருங்க, உங்களை பத்தி சொல்லியிருக்குது, அதை தட்டி விட்டு படுத்துக்குங்க, கேட்டுட்டே படுங்க. என்ன சொன்னாரு, ஒவ்வொரு வார்த்தை எனக்கு தான் இந்த வருஷத்துல இதெல்லாம் செய்வேன்னு சொல்லியிருக்கிறாரு. அதை நீங்க எதிர்பார்க்கணும். என்ன பண்ணணும்? ஆமா, எதிர்பார்க்கும் பொழுது அதை கேட்கும் பொழுதுதான் உங்க வாழ்க்கையில அது நடக்கும். செய்வீங்களா? நான் எதிர்பார்க்கிறேன், அதை நான் பேசிட்டு இருக்கிறேன், அதனால என் வாழ்க்கையில என்ன பண்ணுது, ஒவ்வொன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பா நடக்குது. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நம்மை எதற்காக இந்த பூமியில் அழைச்சிருக்காருன்னா, அவருடைய நோக்கத்தை நிறைவேற்றுவதற்காக, அவருடைய சித்தத்தை நிறைவேற்றுவதற்காக. அதுக்காகத்தான் கர்த்தர் என்ன பண்ணிருக்கிறாருன்னா, நம்மளை படைச்சிருக்கிறாரு, நம்மளை அழைச்சிருக்கிறாரு, இந்த சபையில கொண்டு வந்து வைத்திருக்கிறார். வாக்குத்தத்தத்தை கண்டுபிடிச்சிங்களா? இன்னும் கண்டுபிடிக்கலையா? நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன். சொல்லுங்க. அப்படிங்களா? அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அப்படியா? வாக்குத்தத்தம் அதுவா? வானந்துட்டாங்க பாஸ்டர், இன்னும் 2 மாசம் கூட முடியல, அதுக்குள்ள நாங்க என்ன பண்ணிட்டோம். அதாவது இறைவன் என்ன சொல்றாருன்னா, நான் பேச மாட்டேன், உங்களுடைய வார்த்தைய பேசவே மாட்டேன், நீ அது நாள்தோறும் எனக்கு நிந்தையும் பரிகாசமா இருக்குதுன்னு சொல்லிட்டு மொட்டங்கி கிடந்தாரு. என்ன பண்ணாரா? ஆனாலும் கர்த்தருடைய வார்த்தை என்ன பண்ணிச்சா, அவன் எலும்புகளுக்குள்ள போய் அடைபட்டு எரிகிற அக்னியை போச்சான். நான் பேச மாட்டேன்னு படுத்துருந்தவன் கர்த்தருடைய வார்த்தை அவனுக்குள்ள போய் என்ன பண்ணிச்சா, எலும்புகளுக்குள்ள போய் போனா எரியறத பார்த்துருக்கீங்களா? பார்க்கலையா? எலும்பு எரியும் போது எப்படி இருக்கும்? அந்த எலும்புகள் எரியும் போது அடைபட்டு எரிகிற அக்னி மாதிரி இருக்கும். தக 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 தகன்றது. கர்த்தருடைய வார்த்தை அப்படி உங்கள் இருதயத்தில் இருக்கும்னு சொன்னா, நிச்சயமா சொல்ற, உங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறத யாராலையும் தடுக்க முடியும். நீங்களே நினைச்சாலும் முடியும். நீங்களே நினைச்சாலும், நான் பேச மாட்டேன் அப்படின்னு நினைச்சா பாருங்க, ஆனால் கர்த்தருடைய வார்த்தை அடைபட்டு எரிகிற அக்னியை போல் நான் எழுப்புக்குள்ள உருவாச்சேன். அல்லேலூயா. சொல்லுங்க. என் சிந்தை முழுவதும் கர்த்தருடைய வார்த்தையில நான் நிரப்பேன். நினைப்பீங்களா? எதனால நிரப்பணும்? எந்த மாதிரி வார்த்தை? நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன், பெரிய காரியங்களை செய்வதற்காக என்னை கொண்டு வந்திருக்கிறார், அதனால நான் மேன்மேலும் நிலப்படுவேன். சொல்லுவீங்களா? தினம் காலையில் இருந்துச்சு எங்க சொல்லுவாங்க சத்தமா, நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன், பெரிய காரியங்களை செய்வேன், மேன்மேலும் பலப்படுவேன். உங்க பிள்ளைகளை பார்த்து சொல்லுங்க காலையில் இருந்துச்சு, நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன், நீ பெரிய காரியங்களை செய்வ, மேன்மேலும் பலப்படுவேன். அவங்க அம்மா எதுவும் சொல்லுவாங்களா? யாரு? தாமஸ் ஆல்வா எடிசனுடைய அம்மா. எல்லாரும் அந்த பிள்ளை என்னமோ சொல்லிட்டு இருந்தாங்களா, காது காது, இது ஒரு டப்பி பீஸு, இது ஒன்னத்துக்கு உதவாது, இது விளங்காது. அவங்க டீச்சரே முடிவு பண்ணிட்டாங்க. யாரு முடிவு பண்ணணும்? ஒரு பிள்ளை படிக்குமா படிக்காதான்னு யாரு முடிவு பண்ணணும்? டீச்சர் தான் முடிவு பண்ணணும். அல்லேலூயா. ஆமா. தாய் என்ன சொல்லுவாங்க? மாதா, பிதா, குரு, தெய்வம். அப்படின்னா அவங்க அந்த குழந்தை நல்ல ஒரு சமுதாயத்துல ஒரு நல்ல மனுஷனா உருவாக்கக்கூடிய ஒரு பொறுப்பு யாருக்கு இருக்குது? டீச்சர்ஸ்களுக்கு இருக்குது. அல்லேலூயா. உங்களுக்கு தான் இருக்கு. அல்லேலூயா. அவங்களே சொல்லிட்டாங்க, இது என்ன ஆகாது, இது தேராதுன்னு சொல்லிட்டாங்க. இது என்னது? நீ உன் வாழ்க்கை எப்படி போக இருண்டு போயிடுன்னு சொன்னாங்க. என்னுடைய வாழ்க்கை
ஆனா உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? அவங்க அம்மா சொன்னாங்க, இல்ல இல்ல இருந்தெல்லாம் போகாது. உலகத்துல எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளி உனக்குள் இருக்குது, நீ நல்லா வருவ அப்படின்னு தினம் அந்த வசனத்தை என்ன பண்ணாங்களா அந்த அம்மா. அந்த பையனுக்கு கொஞ்சம் காது கேட்காது. சத்தமா சொல்லி 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 கடைசியில பாத்தீங்கன்னா இருண்டு போய் காணப்பட்ட இந்த உலகத்துக்கு வெளிச்சத்தை கொண்டு வந்தவன் அவன் தான். கரண்ட் கண்டுபிடிச்சது யாரு? பல்பு கண்டுபிடிச்சது யாரு? தாமஸ் ஆல்வா எடிசன். அல்லேலூயா. எப்படி அப்படின்னு கேட்டா அவன் சொல்றான், எங்க அம்மா சொன்ன அடிக்கடி சொன்ன அந்த வார்த்தை, உலகத்துல நான் பிரகாசிக்கிற விளக்கு. மாத்தினாரா? மாத்தினாரா இல்லையா? அதனால உங்க பிள்ளைகளை பார்த்து என்ன சொல்லணும்? நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன், நீ பெரிய காரியங்களை செய்ய பிறந்தவன், நீ மென்மேலும் பலப்பட போற. அல்லேலூயா. இப்படித்தான் உங்க பிள்ளைகளை பார்த்து நீங்க என்ன பண்ணணும்? ஆசீர்வதிக்கணும். வேலைக்கு போகும்போது என்ன செய்யணும்? நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன், என் வேலை ஆசீர்வாதமா இருக்கும். ஒரு வீட்டுல இருந்து புறப்படுறீங்க, நீண்ட தூரம் பிரயாணம் பண்ண போறீங்க, நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன், கர்த்தர் என்னோடு கூட வர்றாரு. இல்லையா? சொல்லணுமா? அதெல்லாம் சொல்லுங்க. அவன் சொன்னபடியே ஆகும். அவன் சொன்னபடியே சரி. கஷ்டமா? லூக்கா 22 அதிகாரம் 44வது வசனத்தை வாசிங்க. லூக்கா 22:44. அவர் மிகவும் வியாகுலப்பட்டு அதிக ஊக்கத்தோட ஜெபம் பண்ணினார். அவருடைய வேர்வை ரத்தத்தின் பெருந்துளியாக தரையில விழுந்தது. அல்லேலூயா. இப்ப இயேசு கிறிஸ்து கடைசியா ஒரு ஊழியத்தை முடிச்சுட்டு ஒரு வாரம், எத்தனை வாரம்? ஒரு வாரம் 7 நாள் என்ன பண்ணாருன்னா தேவாலயத்துக்கு போறதும் பெத்தானியாவுக்கு வர்றதுமா இருந்தார். அந்த நாட்கள் ஊழியமெல்லாம் பண்ணல. தேவாலயத்துக்கு போறதும் பெத்தானியாவுக்கு, லாசர் வீட்டுக்கு, அவன் ஃப்ரெண்டு வீட்டுக்கு வர்றதுமா இருந்தார். அது ஒரு வாரமா அவர் எங்கேயுமே ஊழியம் செய்யல. அல்லேலூயா. ஊழியத்தை அவர் முடிச்சிட்டார். ஊழியத்தை என்ன பண்ணாரு? முடிச்சிட்டார். ஆனா கடைசி என்ன பண்ணாருன்னா கெத்செமனே அப்படிங்கிற தோட்டத்துக்கு, அவர் வழக்கமா போற ஒரு இடம், வழக்கமா போற ஒரு இடம். வாசிங்க 39வது வசனம். பின்பு அவர் புறப்பட்டு வழக்கத்தின்படியே ஒலிவ மலைக்கு போனார். அவருடைய சீசரும் அவரோடு கூட போனார். ஒலிவ மலை, அந்த ஒலிவ மலையினுடைய அடிவாரத்துல ஒரு தோட்டம் இருக்கு. அந்த தோட்டத்துக்கு பேரு கெத்செமனே. சொல்லுங்க. கெத்செமனே தோட்டத்துல போயிட்டு அவர் தன் வழக்கத்தின்படியே ஜெபம் பண்ணுவது வழக்கம். ஜெபம் பண்ணுவது, ஆமா, காலையில் எழுந்திருச்சு நாங்க ஜெபம் பண்றது வழக்கமா வச்சிருக்கிறோம் அப்படிங்கிறதெல்லாம் கை தூக்குங்க. வழக்கத்தின்படியே ஜெபாலயத்துக்கு போனார். லூக்கா 4 அதிகாரம் 14, 15, 16 வசனங்களை வாசிங்கன்னா, தன் வழக்கத்தின்படியே எழுந்து அவர் பிரசங்கம் பண்ணினார். தன் வழக்கத்தின்படியே அவர் ஒலிவு மலைக்கு போனார். தன் வழக்கத்தின்படியே அவர் ஜெபம் பண்ணினார். தன் வழக்கத்தின்படியே வனாந்தரத்துக்கு போனார். அல்லேலூயா. இயேசுவோட பிஸியா இருந்திருப்பீங்களா நீங்க? அவர் ஊழியத்துல மட்டும் அவர் பிரயாணம் பண்ண மைல் கற்கள் 3.5 வருஷம் ஊழியம் செஞ்சார் இல்லையா? 34,641 மைல் அவர் நடந்திருக்கிறாரா ஊழியத்துக்கு மட்டும்? 34,641 மைல் அவர் நடந்திருக்கிறார். சொல்லுங்க. 34,641 மைல் 3.5 வருஷத்துல நடந்து 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 என்ன பண்ணிருக்கிறாரு? அவர் ஊழியம் செஞ்சிருக்கிறார். சொல்லுங்க, என்ன செஞ்சிருக்கிறாரு? ஆமா. அது போக அவர் தன் வழக்கத்தின்படி போறாரு இல்லையா? அந்த இடத்துல நீங்க கால்குலேட் பண்ணீங்கன்னா 34,641 தடவைக்கு மேல வருது. ஒரு கால்குலேஷன் சொல்றாங்க, பூமியினுடைய சுற்றளவு அவ்வளவுதான் இருக்குமா? பூமியினுடைய சுற்றளவே அவர் தம்முடைய ஊழியத்தின் நாட்களில் நடந்த அந்த மைலுக்கு சமமா அப்படின்னு என்ன சொல்ல வர்றாங்க? முழு உலகத்தையும் அவர் என்ன பண்ணிட்டாரு? ரவுண்ட் அடிச்சிட்டாரு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அவ்வளவு பிஸியான ஷெட்யூல்லையும் அவர் என்ன பண்றாரா? தன் வழக்கத்தின்படியே ஜெபம் பண்ண போறாரு.
அல்லேலூயா சொல்லுங்க. சொல்லுங்க, பக்கத்துல கையை பிடிச்சு. வழக்கத்தின்படியே ஜெபம் பண்ணணும். ஜெபங்கிற வார்த்தை பரிசுத்த வேதத்துல 500 முறை வருது. எத்தனை முறை வருது? ஆமா. அதே மாதிரி விசுவாசங்கிற வார்த்தையும் 500 முறை வருது. எத்தனை முறை வருது? ஆனா பணங்கிற வார்த்தை எத்தனை முறை வருது சொல்லுங்க பார்க்கலாம். பணம் 2300 முறை வருது. எத்தனை முறை வருது? அப்ப பணம் ரொம்ப முக்கியம் பாஸ்டர். என்னது? ஆமா, பணத்தை பத்தி தான் நிறைய இயேசு பேசியிருந்தார். பணம் வந்து சாத்தான்னு சொல்லிட்டாங்க, பணத்தை பத்தி என்ன பண்ணிட்டாங்க அதிகமா இயேசு பேசியிருக்காரு தன்னுடைய உவமைகள்ல. சார் அது இப்ப வேண்டாம். இப்ப ஜெபத்தை பத்தி நாம என்ன பண்ண போறோம்னா பார்க்க போறோம். இயேசு என்ன செஞ்சாரா? மிகவும் வியாகுலப்பட்டு கெத்சமனேங்கிற தோட்டத்துல மிகவும் வியாகுலப்பட்டு வேர்வை வந்து ரத்தத்தின் பெருந்துளிகளால் அவருடைய வேர்வைய ரத்தமா வெளியே வந்துச்சான். வேர்வை சிந்தி ரத்தம் சிந்தி நான் பாடுபடுறேன்னு சொல்றீங்க இல்லையா? கவனி, வேர்வை சிந்தி ரத்த சிந்தி நான் பாடுபட்டு இருக்கிறேங்க பாஸ்டர். வீடெல்லாம் எப்படி கட்டினேங்கிறீங்க? என் ரத்தத்துல கட்டினேன் சொல்றீங்க இல்லையா? சொல்றாங்களா? நீங்க வீட்டுல சொல்றாங்களா? வேறு சிந்தி ரத்தம் சிந்தி நான் பாடுபட்டு நுழைக்கிறோனைய. ஆமா, படிக்க வச்சிருக்கிறேன், வீட்டை கட்டினேன், தோட்டத்தை வாங்கினேன் சொல்றாங்க இல்லையா? சொல்றாங்களா இல்லையா? ஆனா இங்க ஏசு என்ன பண்றாரா? வேர்வை சிந்தி வேர்வைய ரத்தமா சிந்தி வியாகுலப்பட்டு உங்களுக்காகவும் எனக்காகவும் ஜெபம் பண்றார். அல்லேலூயா. கெத்சமனே. கெத்சமனே அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அங்க நிறைய ஒலிவ மரங்கள் இருக்கு. அந்த ஒலிவ மரத்தினுடைய பழங்கள் எல்லாம் எடுத்து என்ன செய்வாங்கன்னா எண்ணெய் செக்கு ஆட்டு மாலை. கெத்சமனேனா எண்ணெய் ஆலை. சொல்லுங்க, என்ன ஆலை? எண்ணெய் ஆலை. அந்த ஒலிவ பழங்கள் எல்லாம் எடுத்து என்ன செய்வாங்கன்னா இந்த செக்குல போட்டு நல்லா கசக்கி பிழிஞ்சு எடுப்பாங்க. கசக்கி பிழிஞ்சு கசக்கி பிழியப்படுகிற ஒரு இடம், அதுக்கு பேர் தான் கெத்சமனே. இப்ப இயேசு அந்த அனுபவத்துக்குள்ள போறார். இயேசு கசக்கி பிழியப்படுகிறார். எப்படி ஜெபம் பண்றாரு? இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும், ஆகிலும் உங்களுடைய சித்தத்தின்படி ஆகட்டும், என் சித்தத்தின்படி அல்ல அப்படின்னு சொல்றாரு. கசக்கி பிழிகிற ஒரு அனுபவம் இயேசு கிறிஸ்துவுக்கு அங்கே நடந்தது. ஏன் கசக்கி பிழியப்படுறாரு அப்படின்னா, நீங்க கசக்கி பிழியப்படக்கூடாது. வேதத்துல 2 தோட்டம் ரொம்ப முக்கியமான. ஒண்ணு கெத்சமனே, இன்னொன்னு ஏதேன் தோட்டம். சொல்லுங்க, ஏதேன் தோட்டம். அந்த ஏதேன் தோட்ட வாழ்க்கைய திரும்ப நமக்கு கொடுக்கறதுக்காகத்தான் அவர் கெத்சமனே தோட்டத்துக்கு போவார். சொல்லுங்க, பக்கத்துல ஏதேனின் வாழ்க்கையை திரும்ப கொடுக்கறதுக்காகத்தான் அவர் கெத்சமனே தோட்டத்துக்கு போவார். சொல்லுங்க, நான் இனி வேர்வை சிந்த மாட்டேன். கஷ்டப்பட்டு வேர்வைங்கிறது என்ன? ஆதியாகமம் 2ஆம் அதிகாரத்துக்கு வேர்வைங்கிறது என்ன? 3ஆம் அதிகாரம் நினைக்கிறேன். 3ஆம் அதிகாரம் 17 வாசிங்க. பின்பு அவர் ஆதாமை நோக்கி, நீ உன் மனைவியின் வார்த்தைக்கு செவி கொடுத்து புசிக்க வேண்டாம் என்று நான் உனக்கு விளக்கின விருட்சத்தின் கனியை புசித்தபடியினாலே பூமி உன் நிமித்தம் சபிக்கப்பட்டிருக்கும். நீ உயிரிழக்கும் நாளெல்லாம் வருத்தத்தோட அதன் பலனை புசிப்பாய். அது உனக்கு முள்ளும் குறுக்கும் உழைப்பிக்கும் பயிர் வகைகளை புசிப்பாய். பூமியில் எடுக்கப்பட்டபடியினால் நீ பூமிக்கு திரும்ப மட்டும் உன் முகத்தின் வேர்வையால் ஆகாரம் புசிப்பாய். நீ மண்ணா இருக்கிறாய், மண்ணுக்கே திரும்புவாய் என்றார். நீ பூமியிலிருந்து எடுக்கப்பட்டபடியால் நீ பூமிக்கு திரும்ப மட்டும் சாகர வரைக்கும் உன் முகத்தின் வேர்வையால் ஆகாரம் புசிப்பாய். இது சாபம். நான் கஷ்டப்பட்டு வேர்வை சிந்தி பாடுபடுற
அப்படிங்கிறது சாபம். அல்லேலூயா. நீ கஷ்டப்பட்டு வேர்வை சிந்தி பாடுபடுறதுக்காக கர்த்தர் கெத்செமனேக்கு போகல. நீ கஷ்டப்படாம வேர்வை சிந்தாம எப்பொழுதும் ஏதேனின் வாழ்க்கையை அனுபவிக்க வேண்டும் என்பதற்காக அவர் கெத்செமனேக்கு போனார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? விசுவாசிக்கிறீங்களா? எங்க அப்பா ஏன் கஷ்டப்பட்டாரு? நான் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக. வேற என்ன சொல்லுங்க? இப்போ உங்க அப்பா கஷ்டப்பட்டாரு, வேர்வையை ரத்தமா சிந்திட்டார். என்ன பண்ணிட்டாரு? வேர்வையை ரத்தமாய் அவர் சிலுவைக்கு போறதுக்கு முன்னாடியே கெத்செமனேல அவர் சிந்தி விட்டார். அதனால வேர்வை சிந்தி கஷ்டப்படுற ஒரு வாழ்க்கைக்கு கர்த்தர் உங்களை அழைக்கவில்லை. அல்லேலூயா. கேட்கறது புதுசா இருக்குதா இல்ல எப்படி பழசா இருக்குதா? ஏதேன் என்ன தெரியுமா அர்த்தம்? ஏதேன் என்று சொன்னால் மகிழ்ச்சி. பக்கத்துல எப்படி சொல்லுங்க? மகிழ்ச்சி, பேரானந்தம், ஆனந்தம். அப்போ ஏதேனுடைய வாழ்க்கை நம்ம சந்தோஷமா சமாதானமா எல்லாவற்றையும் பெற்று அனுபவிக்க வேண்டும் என்பதற்காக, பிரியமானவனே உன் ஆத்துமா வாழ்வது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருக்கும்படி அவர் வேண்டிக் கொள்கிறார் கெத்செமனேல. அல்லேலூயா சொல்லுங்க. கெத்செமனேல எப்படி ஜெபம் பண்றாரு? நீ நல்லா இருக்கணுங்கிறதுக்காக. ஏதேன் தோட்ட அந்த உறவை திரும்பவும் நான் உனக்கு ரெஸ்டோர் பண்றேன். எதுக்கு வந்தார் இயேசு? லூக்கா 19:10 சொல்லுது, இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார். எதெல்லாம் கெட்டு போயிருக்குதோ, எதெல்லாம் நம்ம இழந்தோமோ, அது எல்லாத்தையும் அவர் ரெஸ்டோர் பண்றதுக்காகத்தான் இந்த பூமிக்கு வந்திருக்கிறாரு. அல்லேலூயா. சொல்ல கேக்குறீங்களா? அப்போ நான் இந்த பலவீனத்துக்கு வேண்டிய அவசியம் இல்லை. அதை எதிர்த்து நிக்கணும். சுகம் நம்முடையது, மகிழ்ச்சி நம்முடையது. அல்லேலூயா. இந்த வண்டி நம்மளுடைய, இந்த வண்டி என்னுடையதுன்னு சொல்லி நான் வச்சுட்டு இருக்கேன். திடீர்னு ஒருத்தர் ரோட்ல போறோம், இது என்னுடைய வண்டின்னு சொன்னானா எப்படி இருக்கும்? என்ன பண்ணுவீங்க? கொடுத்து வந்துருவீங்களா? ஆமாப்பா இது என்னுடையதான் அப்படி கொடுத்து வந்துருவீங்களா? என்ன சொல்லுங்க? கொடுக்க மாட்டீங்க தானே? சுகம் உங்களுடையது. பிசாசு கேட்டு இருக்கிறா, நீங்க தாராளமா எடுத்து கொடுத்துட்டு போயிட்டு இருக்கிறீங்க. இல்ல இல்லையா? பணம் உங்களுடையது. அவங்க என்ன பண்றான்? கேட்கிறான், பையனை கட்டுங்கிறான். என்னன்றான்? எத்தனை பையன் தான் கட்டுறது? ஃபர்ஸ்ட் கட்டுங்கிறான். பணம் யாருடையது? நம்முடையது. பாருங்க, ஏதேன் தோட்டத்தை பாருங்க. ஏதேன்ல எப்படி வச்சாருக்கிறது தெரிஞ்சுக்கிட்டா கெத்செமனேல அவரு பண்ண ஜபத்துக்கான அர்த்தம் புரியும். ஏதேன் எப்படி இருந்துச்சா? வாசிங்க. ஆதியாகமம் 2ஆம் அதிகாரத்துல 8ஆவது வசனத்தை வாசிங்க. தேவனாகிய கர்த்தர் கிழக்கே ஏதேன் என்னும் ஒரு தோட்டத்தை உண்டாக்கி தாம் உருவாக்கின மனுஷனை அதிலே வைத்தார். பார்வைக்கு அழகும் புசிப்புக்கு நலமுமான சகலவிதமான விருட்சங்களையும் தோட்டத்தின் நடுவிலே ஜீவ விருட்சத்தையும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தையும் பூமியிலிருந்து முளைக்கப்படினார். வாச்சிருங்க. தோட்டத்துக்கு தண்ணீர் பாயும்படி ஏதேனிலிருந்து ஒரு நதி ஓடி அங்கே இருந்து பிரிந்து 4 பெரிய ஆறுகளாயிற்று. அல்லேலூயா. கர்த்தர் உங்களுக்கு ஏதேனை வைத்திருக்கிறார். நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன் என்பதனால அர்த்தம் என்ன தெரியுமா? நீ ஏதேனுடைய வாழ்க்கையை வாழணும். அல்லேலூயா. நீங்க உங்களை பார்த்தா ரொம்ப எனக்கு பரிதாபமா இருக்குது, கொஞ்சம் சிரிக்கல. அல்லேலூயா. அல்லேலூயா. அப்படிங்களா? அப்படிங்கிற மாதிரி இதை கேட்கறீங்க. இல்ல. அல்லேலூயா. சந்தோஷம் வந்துடும். நீ ஏதேனை பத்தி பேசினாலே சந்தோஷம் வந்துடும்.
அங்க என்ன இருக்கான்? சஞ்சலம் இல்லை, இங்க தவிப்பு இல்லை, இங்க பாடு இல்லை, அங்க வேர்வை இல்லை, இங்க துக்கம் இல்லை. எங்க இல்ல? பரலோகத்துல. அப்படியா? பரலோகத்துல போனா தான் நம்மளுக்கு எதுவுமே தேவையில்லையே. பரலோகத்துக்கு போனா, ஆனா இந்த பூமியில நாம் இருக்கிறோம். ஆனா இதெல்லாம் நம்மளுக்கு என்ன வேணும்? தேவைப்படுது. என்னென்ன தேவைப்படுது? பணம் தேவைப்படுது. என்னது? ஆமா, பொருள் தேவைப்படுது. இதெல்லாமே நமக்கு இந்த பூமியில தான் ஏதேன் இருக்குது. சொல்லுங்க, பக்கத்துல கைப்பிடிச்சு எங்க இருக்குது? பூமியில தாம ஏதேன் இருக்குது. ஆமா, பரலோகத்துக்கு போய் பார்த்துக்கலாங்க. பரலோகம் நம்ம செத்து போனாதான் நம்ம நல்லா இருப்போம். செத்து போனாதான் பரலோகத்துக்கு போய் நல்லா இருப்போம். அதெல்லாம் நல்லா இருப்போம்னு கவலைப்படையாதுங்க. இந்த பூமியிலையும் நாம் நல்லா இருக்கணும். என்ன பண்ணணும்? ஆமா, பரலோகத்துல எல்லாருமே போய் எல்லாம் நல்லா இருக்கலாம். பரலோகம் போறதுதான் குறிக்கோள். நிறைய கிறிஸ்துவங்களுக்கு என்ன குறிக்கோள்? நம்ம எப்படியாவது தோணிடணும், பரலோகம் போயிடணும். பரலோகத்துக்காகத்தான் நாம் என்ன பண்றோம்? இந்த பூமியில பாடுபட்டு இருக்கிறோம். நீங்க ஆண்டோட பெரிய அளவு பாத்துக்கீங்க. பரலோகத்துக்காக நீங்க பாடுபடுறீங்க பாருங்க. பரலோகம் அவரு பாடுபட்டாரு, சிலுவையில ரத்தம் சிந்திட்டாரு. அதுக்காக நீங்க பாடுபட வேண்டாம். நீங்க இந்த பூமியில எப்படிங்க? சந்தோஷமா இருங்க. பூமியில என்னங்க? ஆமா, சந்தோஷமா இருங்க. பரலோகம் போயிடணும். நம்ம எப்படியாவது செத்தா என்ன பண்ணிடணும்? ஏமா இந்த பூமியில கஷ்டப்பட்டு இருக்கிற, செத்து போயிடும் அப்படின்ட்டு பரலோகத்துக்கு போயிடணும்னு நல்லாது. பரலோகம் தான் முக்கியம் அப்படிங்கிறாங்க. இல்ல, பரலோகம் முக்கியமா? பரலோகத்தை உண்டாக்கினவர் முக்கியமா? ஏசு எங்க இருக்கிறாரோ அதுதான் பரலோகம். பக்கத்தாக்க எப்படி சொல்லுங்க? என்ன பாஸ்டர் இப்படி சொல்லிட்டீங்க? தன்னால கேட்ட இதெல்லாமே போச்சே, ஒரே நாள்ல போயிடுச்சே. உங்களுக்காக 1000 பரலோகம் அவர் உருவாக்குவாரு. உங்களுக்காக. இது எப்படி இருக்கு தெரியுமா? புதுசா கல்யாணம் பண்ணிட்டாங்க 2 பேரு. மாப்பிள்ளை என்ன பண்ணிட்டாரு? வீட்டை இங்க கட்டிட்டாரு. வீட்டை கட்டிட்டாரு. இந்த அம்மா என்ன சொல்லுது? கல்யாணம் பண்ண ஆரம்பத்துல என்ன சொல்லு தெரியுமா? வீடு என்னங்க வீடு? நீங்க தான் முக்கியம். நீங்க எங்க இருக்கீங்களோ நான் அங்க இருப்பேன். அதுதான் எனக்கு சந்தோஷம் சொல்லுச்சு இந்த அம்மா. ஆனா இப்ப என்ன சொல்லுது? வர 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 வீடுதான் முக்கியம், வீட்டுக்காரரு முக்கியம் இல்ல அப்படின்னு சொல்லுது சபை. ரட்சிக்கப்பட்ட ஆரம்பத்துல இயேசுவே என் ஜீவன், இயேசுவே எனக்கு, இயேசு போதுமே. யாரு போதுமே? இப்ப நேச்சு அப்படி இல்லையா? தப்பா புரிஞ்சுக்கூடாது. இயேசு எங்க இருக்கிறாரோ அங்கதான் பரலோகம். சிங்காசனங்களானாலும், கர்த்தத்துவங்களானாலும், காணப்படுவதைகளானாலும், காணப்படாதவைகளானாலும், தூதர்களானாலும், பரலோகமானாலும் எல்லாம் அவருக்குள், அவருக்கென்று சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா சொல்லுங்க. யாருக்காக சிருஷ்டிக்கப்பட்டிருக்குது? அவருதான் உருவாக்குனாரு. அவருக்காக. அவருதான் முக்கியம். சொல்லுங்க, பக்கத்துல பிடிச்சு. அவருதான் முக்கியம். அதனால செத்து போனதுக்கு அப்புறம் போய் அங்க போய் பார்த்துக்கலாம். தங்க வீதியில நான் என்ன பண்ணுவேன்? நடப்பேன். தங்க வீதியில நடப்பேன். வச்சிரக்கல்லும் மாணிக்க கல்லும் விண்ணில் ஜொலிக்குது. தெரியுமா அந்த பாட்டு? வச்சிரக்கல்லும் மாணிக்க கல்லும் விண்ணில் ஜொலிக்குது, என் மன்னவன் இயேசுவின் வருகையால. தெரியாது அந்த பாட்டு? பாடணும். யூடியூப்ல எடுத்து பாடணும். நானும் பாடமாட்டேன். அல்லேலூயா. அப்போ தங்கம் அங்க இருக்குது, வச்சிரக்கல்லு மாணிக்கக்கல் எல்லாமே அங்க இருக்குது. நாம செத்து போனதுக்கு அப்புறம் எல்லாம் போய் அங்க பார்த்துக்கலாம் அப்படின்னு உலகத்தான் நினைக்கல. அவன் நினைச்சானா? அவன் இங்கேயே எல்லாத்தையும் அனுபவிக்கிறான். சொல்றது உங்களுக்கு புரியுதா? நேற்று ஒரு வெட்டிங் பார்த்தேன் யூடியூப்ல. மாலை நாம் எங்க போடுவோம்? பூ
பூவால செஞ்சு கழுத்துல போடுவோம். பூ, ஃப்ளவர். ஆனா அவங்க எல்லாமே மாலை எப்படி செஞ்சிருக்காங்க? தங்கத்திலேயே செஞ்சிருக்காங்க. மாலை என்ன பண்ணிருக்காங்க? இந்த மாதிரி சொல்றது, நீ இப்ப கழுத்துல போட்டுருக்க தங்கத்தை நான் என்ன பண்ணுவேன்? சேர்த்து போனதுக்கு அப்புறம் போய் காலில் போட்டு மிதிச்சுட்டு போவேன். சொல்றாரு, வெள்ளியும் என்னுடையது, பொண்ணும் என்னுடையது. ஆனா இது உனக்காக படைச்சிருக்கிற. ஆக்சுவலா நீ அதை போட்டு போகணும். இப்படி சொல்லி 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 இந்த பூமியில ஒன்றுமே நம்ம அனுபவிக்க முடியாம, கிறிஸ்தவ வாழ்க்கைன்னா நமக்கு ஒரு துறவர வாழ்க்கை ஓட்டுறதுக்கு முற்றும் திறந்த முனிவனை போல வந்து நாம என்ன பண்ணீங்க உட்காந்துக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. அப்படின்னு நினைட்டாங்க. இவர் வாங்கி கொடுக்கறதுக்கு இது இல்லை. அதனால பரலோகத்துல கால் மிதிச்சுட்டு இருப்பேன், ஏன் கழுத்துல போட்டிருக்க? வாங்கி கொடுக்குற அளவுக்கு கர்த்தர் என்ன பண்றாரு? ஆசீர்வதிக்கிறேன் நான் அப்படிங்கிறாரு. புரியுதா உங்களுக்கு நான் சொல்றது? பாருங்க, 2 பேர்த்துக்காக, ஆதாம் ஏவாளுங்கிற 2 பேர்த்துக்காக பரலோகம் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லியிருந்தாருன்னு வச்சு, முக்கியம் நீங்க நினைச்சிருந்தீங்கன்னா பரலோகத்துல அவங்க என்ன பண்ணிருக்கலாம்? படைச்சிருக்கலாம். இங்க பூமியில படைக்கணுங்கிற அவசியம் கிடையாது. இயேசுநாதருடைய ஜெபம் என்ன? நம்மளுக்கு கற்றுக் கொடுத்த ஜெபம், உங்களுடைய ராஜ்யமும் உங்களுடைய மகிமையும் இந்த பூமிக்கு வருவதாக. எங்க வரணும்? நாம என்ன சொல்லிட்டு இருக்கிறோம்? நான் பரலோகத்துக்கு வர்றேன்னு சொல்லிட்டு இருக்கிறீங்க. அவர் என்ன சொன்னாரு? இல்ல நான் வர்றேன் அப்படிங்கிற. பரலோகத்துக்கு இங்க பூமியில நான் இறக்குறேங்கிறாரு. பரலோகத்தை நீ எங்க இருக்கிறையோ அங்க நான் பரலோகத்தை கொண்டு வந்துடுறேன் டார்லிங் அப்படிங்கிறாரு. நாம என்ன பண்றோம்? நான் எப்படியாவது கஷ்டப்பட்டு வந்துடுறேன். நீ கஷ்டம்லாம் பட வேண்டாம், பரலோகத்துவே நோண்டிடுறேன், உன் பக்கத்துல இறக்கிடுறேன். அதனால சொன்னாரு, உங்களுடைய ராஜ்யமும் உங்களுடைய மகிமையும் வருவதாகன்னு ஜெபம் பண்ணுங்க. நான் வர்றேன்னு ஜெபம் பண்ணாத. உங்களுடைய ராஜ்யம் பரலோகத்துல எப்படி இருக்குது? ஒரு ஏதேன் மாதிரி இருக்குது. அது இங்க வரட்டும்னு சொல்லி ஜெபம் பண்ண, அதை விரும்பு. அல்லேலூயா. பூமியும் அது நிறைவும் யாருடையது? நீங்க என்ன சொல்லிட்டு இருக்கிறீங்க? இந்த லேண்ட் வாங்கிக்கிங்கம்மா, சுத்தி இருக்கிற லேண்ட் எல்லாம் நம்மளுக்கு தான் அப்படின்னா நீங்க ஃபர்ஸ்ட் அது எப்படி வாங்க முடியும்? அப்படின்னா நீங்க தேவனை பொய்யனாக்குறீங்க. பூமியும் அது நிறைவு யாருடையது? ரோமர் 8:17 என்று சொல்லுது, பிள்ளைகளானால் சுதந்திரமுமாமே. நீங்கள் தேவனுடைய சுதந்திரவாளியும் கிறிஸ்துவுக்கு உடன் சுதந்திரவாளியுமாயிருக்கிறீர்கள். அப்படின்னு என்ன அர்த்தம்? தேவனுடைய சொத்து பத்து எல்லாமே உங்களுக்குரியது. இப்ப தேவன் என்ன சொல்றாரு? பூமியும் அது நிறைவும் ஏன் உன்னுடையது. அப்ப என்னுடையதெல்லாம் என் பிள்ளைகளுடையது. அல்லேலூயா. கெத்செமனேல ஏன் வேர்வை சிந்தி ரத்தம் சிந்தி அவர் பாடுபட்டார் தெரியுமா? பூமியையும் அதன் நிறைவையும் உங்களுக்கு கொடுப்பதற்காக, நீங்கள் அதை அனுபவிக்க வேண்டும் என்பதற்காக. அல்லேலூயா. சொல்றேன். அவங்க என்ன சொல்றாங்கன்னா 10 வருஷத்துக்கு அப்புறம் கிடைக்கிற பிரியாணியை சொல்லிட்டு இருக்காங்க. அல்லேலூயா. 10 வருஷத்துக்கு அப்புறம் அவனே பசியில வந்திருக்கிறான். கவலைப்படாத, கண்ணீர் எல்லாம் எப்ப தொடங்கிப்படும்? அவர் வந்தாருன்னா தொடச்சிருவாரு. நான் கேட்கிறேன், அப்ப இன்னும் வரலையா? வந்தாரா இல்லையா? வந்துட்டார். சொல்லுங்க. அவர் வந்துட்டாரு. கொஞ்ச காலம் பாடு அனுபவிக்கிற நீங்கள்லாம் இக்காலத்து பாடுகள் இனி வரும் மகிமைக்கு ஒப்பானது அல்ல. அதி சீக்கிரத்துல நீங்கிரும். இந்த அந்த இடத்துல என்ன சொல்லுவீங்க தெரியுமா? அந்த மகிமை, அந்த வெளிச்சம் வரும்போது அந்த இருள் போயிடும்.
இப்ப நான் அந்த வெளிச்சத்தை தர்றேன். என்ன வெளிச்சம் தர்றேன்? பூமியும் அது நிறைவும் கர்த்தருடையது. நீங்க சந்தோஷமா வாழணுங்கிறதுக்காக பாருங்க, ஏதேன் தோட்டத்தை என்ன பண்ணாரு? கர்த்தரு உருவாக்குனாரு. அந்த தோட்டம் எப்படி இருக்குதா? அழகா இருக்குதா? சொல்லுங்க. அழகா இருக்கு, புசிக்கிறதுக்கு, சாப்பிடுறதுக்கு. அழகான கனி விருட்சங்கள் இருக்குது, ஒரு நந்தவன மாதிரி இருக்குது, ஒரு பரலோக மாதிரி அங்க இருக்குது. அல்லேலூயா. அவர் பாஸ்டர் போன் பண்ணாரு, தம்பி சென்னையில எனக்கு தெரிஞ்ச ரிலேஷன் இருக்காங்க. அவங்க என்ன பண்றாங்க? ஒரு 10 குழந்தைகளை தத்தெடுத்து ஒரு ஹார்ட்பேஜ் மாதிரி நடத்திட்டு இருக்காங்க. ஆனா பாத்தீங்கன்னா அவங்களுக்கு எத்தனை ஏக்கரா இருக்குது? 10 ஏக்கருக்கு மேல இருக்கு. எத்தனை ஏக்கர் இருக்கு? 10 குழந்தைக்கு 10 ஏக்கரா வேணுமா? அதெல்லாம் டூ மச்சா இல்ல? கர்த்தர் கடை கொடுக்கணும் தம்பி. என்ன அப்புறம் நான் சொன்னேன், ஐயா ஆதாம் ஏவாள் 2 பேர்த்துக்காக உலகத்தவே கொடுத்துருக்காரு, நீங்க எப்படி சொல்றீங்க? ஒரு தோட்டத்தை கொடுத்துருக்காரு. ஒரு சொம்பு தண்ணி பத்தாது உங்களுக்கு, இல்ல ஒரு போர் பத்தாது, 4 நதிகளை கொடுத்துருக்கிறாரு அப்படின்னு. பூமியும் அது நிறைவும் கர்த்தருடையது, கர்த்தருடையதெல்லாம் அவருடைய பிள்ளைகளுடையது. அல்லேலூயா சொல்லுங்க. எப்படி இருக்காங்க பாருங்க, எப்படி இருக்காங்க பாருங்கயா. சொல்லுங்க பக்கத்துல, உங்கள் கூடாரத்தின் இடத்தை விசாலமாக்குங்கள். கூடாரத்தின் இடம்ங்கிறது என்ன? உங்க மைண்ட் என்ன பண்ணணும் பாருங்க. பாக்கெட்ல பர்ஸ்ல பணம் இல்லாட்டி பரவாயில்ல, இது எம்டியா இருந்தா பரவாயில்ல. மைண்டு எம்டியா இருக்கக்கூடாது, அதுல தரித்திரம் இருக்கக்கூடாது. உள்ளுவதெல்லாம் உயர்வுள்ளன்னு சொல்றாரு வள்ளுவர். அல்லேலூயா. ஆமா, எப்படி நினைக்கணும்? வானம் பூமி இதெல்லாம் என்னுடையதுன்னு சொல்லும். அவன் சொல்றான், உலகம் பிறந்தது எனக்காக, ஓடும் நதிகளும் எனக்கு. யார் எழுதுனது? கவிஞர் கண்ணதாசன் எழுதுனது. அல்லேலூயா. எதை படிச்சு எழுதினாரு? ஆதியாகம புஸ்தகத்தை படிச்சு எழுதினார். அல்லேலூயா. அவர் பைபிள் எல்லாம் படிச்சுட்டு கடைசியில இயேசுகாவிங்கிற ஒரு புஸ்தகத்தை எழுதினார். அதுல பெரும்பாலான பாட்டு அவருடைய ஹிட் எது தெரியுமா? பைபிள் இருந்து அவர் எடுத்து எழுதினார். அல்லேலூயா. அப்ப உலகம் பிறந்தது எனக்காக அவன் எடுத்துட்டான், ஓடும் நதிகள் எனக்காக அவன் எடுத்துட்டான். இப்ப வாயிலாவது சொல்லுங்கன்னு சொல்றேன், நீங்க என்ன பண்றீங்க? ஐயோ அதெல்லாம் தப்பு, அதெல்லாம் ஆனா வாயில சொன்னாதான் நடக்கும். சொல்லுங்க. அவர் சொன்னபடியே தேவன் சொன்னா அதை பார்த்தேன். இப்ப நான் சொல்லிட்டு இருக்கிறதெல்லாம் இப்ப என் வாழ்க்கையில நடந்துட்டு இருக்குது. இல்லையா சொல்லுங்க. இப்ப நான் என்னென்னலாம் சொல்லிட்டு இருந்தனோ 17 வயசுல, அதெல்லாம் இப்ப என் வாழ்க்கையில நடந்துட்டு வந்துட்டு இருக்குது. சொல்லுங்க. ஆபிரகாம் சொல்றாரு, வானத்தையும் பூமியையும் உடையவராயிருக்கிற உன்னதமான தேவனுக்கு நேரம் என் கையை உயர்த்துகிறேன். வானம் அவருடையது, பூமி அவருடையது, அவருடையதெல்லாம் என்னுடையது. எனக்காகத்தான் படைச்சிருக்கிறாரு. என்ன படைச்சாரு? அழகான தோட்டத்தை. சொல்லுங்க. 8ஆம் அதிகாரத்துல நல்ல வீடுகளை கொடுத்தாரா? இஸ்ரவேல் ஜனங்களுக்கு என்ன கொடுத்தாரா? நல்ல வீடு. சொல்லுங்க. சர்ச்சுக்கு வர்றவங்க எல்லாம் சொல்லுங்க, நல்ல வீடுகளை. நல்ல வீடுகளை கொடுத்தாரு. சொல்லுங்க. நல்ல வீடுகளை கொடுத்தோம். நல்ல வீடு இருக்கும் பாருங்க. உள்ள வந்து எப்படி இருக்கணும்? ஆமா. வெள்ளியும் பொன்னையும் மிகுதியா கொடுத்தாரு, திரளா கொடுத்தாரா? அதிகமா கொடுத்தாரா? சொல்லுங்க. கொஞ்சமா கொடுக்கிறவர் இல்ல, பிச்சு கொடுக்கிறவர் இல்ல. சொல்லுங்க. பிச்சு கொடுக்கிறவர் அல்ல, வானத்தினுடைய பல கனிகளவே திறந்து கொடுக்கிறவர். ரோமர் 10ஆம் அதிகாரத்துல வாசிக்கிறோம், 8வது வசனம் நினைக்கிறேன். அவர் ஐஸ்வர்ய சம்பன்னர், அவர் கஞ்சத்தனம் பண்ண மாட்டார். சொல்லுங்க. ஏதேன் தோட்டத்துல, சொல்லுங்க, ஏதேன் தோட்டத்துல ஒரு நதி இருந்துச்சு. அந்த நதியில என்ன பண்ணுச்சு? அந்த தோட்டத்தை செழிப்பாக்குச்சு. சொல்லுங்க. நதிதான் தோட்டத்தை செழிப்பாக்குச்சு.
உங்களுக்குள்ள ஒரு நதி இருக்குது. அந்த நதி தான் பரிசுத்த ஆவியானவர். அவர் உங்க மைண்ட்ல என்ன பிடிக்கிறாரு சொல்ற வர்றாருன்னா, இதை சொல்லுன்னு சொல்றாரு. என்ன சொல்றாரு? இந்த நிறைவு, இந்த நிறைவான வாழ்க்கை, இந்த சந்தோஷமான வாழ்க்கை, இந்த சமாதானமான வாழ்க்கை, குறைவே இல்லாத ஒரு வாழ்க்கை எனக்கு தான். அதுக்காகத்தான் கெத்செமனேல என்ன பண்ணாரு? ரத்தத்தை வேர்வையா சிந்தினாரு. இனி நான் ரத்தத்தை வேர்வையா சிந்தணுங்கிற அவசியம் கிடையாது. சொல்லுங்க. முதல் சாபம் என்னது? உன் முகத்தின் வேர்வையால் நீ ஆகாரம் புசிப்பாய்ங்கிறது சாபம். அந்த சாபத்தை இயேசு கெத்செமனே தோட்டத்துல முறியடித்தா. வேர்வையே வரக்கூடாதுன்னு எங்க இருக்கணும்? ஏசியில் இருக்கும். சொல்லுங்க, எங்க இருக்கணும்? ஏசியில் இருக்கணும். சொல்லுங்க பக்கத்துல எல்லாம் சொல்லு, என் வீட்டுல இனிமேலு நல்ல வீட்டை கட்டி ஏசி போட போறேன். இதாவது சொல்லுங்க தயவுசெய்து. சொல்லுவீங்களா? நல்ல வீட்டை கட்டி, அதாங்க நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன் அப்படின்னு யார் சொல்லுவான்? ஆசீர்வதிக்கப்பட்டவன் தான் சொல்லுவான். அப்படித்தானே? இப்ப இந்த சத்தியம் உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. ஓ, நல்ல வீட்டை கட்டணும், அதை அவர் செய்வார். நீ சொன்னீங்கன்னா அவர் செய்வார். சொல்லுங்க, நீங்க சொன்னீங்கன்னா அதுக்கான வாசலை அவர் திறப்பார். நம்ம என் பிசினஸ் நல்லா இருக்கும், என் வேலை நல்லா இருக்கும், இத சொல்லணும். சொல்லுங்க. நம்ம சொல்லிட்டு வந்த செய்தியே வேற. நீங்க வாக்குத்தத்தத்தையே மறந்ததுனால நான் மறுபடியும் ரிமைண்ட் பண்ண வேண்டியதான். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன். எனக்கு பாருங்க, ஆதாமுக்கு ஒரு நதியை ஓட பண்ணார். அந்த நதி என்னாச்சா 4 பெரிய ஆறுகள் ஆயிடுச்சு. 11ஆம் வசனத்தை மட்டும் வாசிச்சு நான் முடிச்சு போறேன். முதலாம் ஆற்றுக்கு பைசோன் என்று பேர். அது ஆவிலா தேசம் முழுவதையும் சுற்றி ஓடும். அவ்விடத்திலே சொல்லுங்க, அவ்விடத்திலே என்ன வேலையும் கோல்டு. சொல்லுங்க. உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? நான் சென்னையிலிருந்து வரும்போது வெறுமையா வர மாட்டேன். அல்லேலூயா. கோல்டோடு தான் வருது. அல்லேலூயா, அல்லேலூயா. வெறுமையா வர மாட்டேன். அவர்கள் வெறுமையாய் போவது இல்லை. அவர்களை வெள்ளியோடும் பொன்னோடும் புறப்பட பண்ணுவார். அல்லேலூயா. பொன் விளைகிற பூமி. சொல்லுங்க, பொன் விளைதான். ஏதேன் தோட்டத்தில் என்ன பண்ணுதான்? ஒரு ஆறு இருக்குது. அந்த ஆறுக்கு பேரு பைசோன். அந்த ஆறுக்கு பேரு என்ன? பைசோன். உங்களுக்குள்ள ஒரு நதி இருக்குது. பக்கத்தாய் இப்படி சொல்லுங்க, உங்களுக்குள்ள ஒரு நதி இருக்குது. முடிச்சிடலாம். யோவான் 7:37-38 இயேசு சொன்னார், என்னை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும். அந்த நதி, அந்த நதிக்கு முதல் பேர் என்ன தெரியுமா? பைசோன். சொல்லுங்க, பைசோன். அந்த நதிக்கு பேரு பைசோன். அது போற இடம் பொன் விளை. அது போற இடம், ஆமா, பொன் எல்லாம் எங்கெல்லாம் இருக்குதோ அங்கெல்லாம் க்ளோரி இருக்கு. க்ளோரி, மகிமை. மகிமை எங்க இருக்குதோ அங்க கோல்டு இருக்கு. கோல்டு எங்க இருக்கோ அங்க க்ளோரி இருக்கு. க்ளோரி எங்க இருக்குதோ அங்க கோல்டு இருக்கு. கோல்டையும் க்ளோரியும் பிரிக்கவே முடியாது. ஆவியானவர் குறித்து ஒரு பேரு பேதுரு வைக்கிறார் பாருங்க. 1 பேதுரு 4:14 வசனத்துல, மகிமையுள்ள ஆவியானவர் உங்க மேல தங்கி இருக்கிறார். என்ன ஆவியானவர் தங்கி இருக்கிறாரு? The spirit of glory உங்க மேல இருக்கிறார். அப்படின்னா கோல்டு உங்க மேலதான் இருக்கும். கடைக்கு போகக்கூடாது. அல்லேலூயா. கடையில இருக்கிற கோல்டு தானே உங்களுக்கு வந்துடணும். அல்லேலூயா. உங்களுக்கு வேண்டாம்னா பிரச்சனை இல்லை, வேண்டு விரும்புங்க, கட்டணும். அல்லேலூயா. என்ன பண்ணணும்? கட்டணும். இதெல்லாம் வாங்கணும். அல்லேலூயா. இல்ல எனக்கு கோல்டெல்லாம் வேண்டாங்க பாஸ்டர், நான் பரலோகத்துல போய் பார்த்துக்கிறேன் அப்படின்னா நீங்க பரலோகத்துல போய் பார்த்துங்க. இப்ப எனக்கு வேணும், அதனால என்ன செய்யுங்க? விரும்புங்க. அல்லேலூயா. வெள்ளியோடும் பொன்னோடும் அவரை புறப்பட பண்ணாரா? அவங்களுடைய பெரும்பாலான கோல்டு என்னாச்சா? நிறைய கொண்டு வந்து என்ன பண்ணாங்களா? தேவ ஆலயத்துல அவங்க கட்டி எழுப்புறாங்க. தேவ ராஜ்யத்தை கட்டி எழுப்புறாங்க. கோல்டு எல்லாம் எதுக்கு? தேவ ராஜ்யத்தை கட்டி எழுப்புவதற்கு. அல்லேலூயா சொல்லுங்க. அது ஆவிலா தேசம் முழுவதையும் சுற்றியோடும். அவ்விடத்திலே பொன் விளையும். அந்த தேசத்தின் பொன் நல்லது. சொல்லுங்க, பக்கத்தை கை வச்சு. தங்கம் நல்லது. என்னது? ஐயோ, தங்கத்துல கழட்டி போட்டுருங்க. இல்ல, தங்கம் நல்லது.
தங்கம் நல்லது, கோல்டு நல்லது, பொன் சொல்லுங்க. வாசனை என்ன சொல்லுது? பொன் நல்லதுங்க. அதனாலதான் ஒரு பரலோகத்துல ரோடு போட்டு வச்சிருக்காரு. அவருக்கு ரோடு போட்டு வச்சுட்டு நீங்க எல்லாம் பொண்ணெல்லாம் போடாதப்பா அப்படின்னு சொல்லிடுவாரா? தங்கமான எங்கிட்ட இருக்கு, நீ எல்லாம் போட்டுறாத அப்படின்னு சொல்லுவாரா? எந்த தாய் தகப்பனாவது சொல்லுவாங்களா? எல்லா கோல்டு எங்கிட்ட தான் இருக்கும், உனக்கு ஒட்டு தர மாட்டோம் அப்படின்னு சொல்லுவாங்களா? பொருளாதாரம் இருக்கிற நீங்களே அப்படி நினைக்கும் போது அவர் நினைப்பாரா? ஏன் கோல்டு கலட்டினாங்கன்னு சொல்றேன். அதனால நிறைய கோல்டு போடுங்க. ஆதியாகம புஸ்தகத்துல யார் கிட்ட கோல்டு இருந்துச்சு தெரியுமா? ஏதேன் தோட்டத்துல ஆதாம் கிட்ட இருந்துச்சு கோல்டு. ரெண்டாவது ஆதியாகமம் 13ஆம் அதிகாரம் 2வது அதெல்லாம் நோட் பண்ணி நீங்க போய் கன்ஃபர்ஸ் பண்ணுங்க. நான் பிரசங்கம் எல்லாம் பண்ணல, இதெல்லாம் போய் நீங்க என்ன வேணாலும் கன்ஃபர்ஸ் பண்ணுங்க. ஆதியாகமம் 13:2 வாசிச்சிருங்க சீக்கிரம். கோல்டு அல்லேலூயா. யார்கிட்ட இருந்துச்சு சொல்லுங்க? ஆதாம் கிட்ட இருந்த கோல்டு இப்ப யாருகிட்ட வருதா சொல்லுங்க? ஆறுகிட்ட பதிவு பண்ணப்பட்டிருக்குது, ஆபிரகாம் கிட்ட பதிவு பண்ணப்பட்டிருக்குது. அல்லேலூயா, டெபாசிட் பண்ணப்பட்டிருக்குது. ஆபிரகாம் கிட்ட இருந்த அப்புறம் ஆதியாகமம் 24, 34, 35, 24, 35, 22 வாசிருங்க. 22, 24, 22. ஒட்டகங்கள் கிழித்து தீர்ந்தபின் அந்த மனிதன் அரை சேக்கல் எடையுள்ள காதணியையும். பொன் காதணி சொல்லுங்க. காதல் மாட்டிருக்கீங்களா? கமலு இப்ப பாருங்க, சிரிப்பு பயங்கரமா வரும் பாருங்க. அல்லேலூயா. காதணி எவ்வளவு? அரை சேக்கல் எடையுள்ள பொன் காதணியையும். கைகளுக்கு 10 சேக்கல் எடை பொன்னுள்ள 2 கலகங்களையும் எடுத்துக் கொள்ளுது. வாழையில பிரேஸ்லெட். அல்லேலூயா. இது எல்லாமே யாருக்கு கொடுத்தாங்க? ரெபேக்காளுக்கு. யாருக்கு? நீங்க பைபிள் வைங்க எடுத்து படிச்சு பாருங்க. இந்த கோல்டு எல்லாம் பரிசுத்தவான்களுடைய கையில தான் இருக்குது. அல்லேலூயா. ஆதியாகமத்துல கோல்டு எங்கெல்லாம் இருக்குன்னு பாருங்க. இந்த கோல்டை பத்தி 373 வசனம் இருக்குது. இந்த 373 வசனத்தை இப்ப நான் எழுதிட்டு இருக்கிறேன். என் சீக்கிரட்டை சொல்றேன். அல்லேலூயா. என்ன பண்ணிட்டு இருக்கேன்? ஆதியாகமத்துல இருக்கிற எல்லா கோல்டு எனக்கு தான் எழுதிட்டேன். எல்லா கோல்டு எனக்கு தான் அப்படின்னு எழுதிட்டேன். ஆசை எழுதிட்டு இருக்கிறேன். ஆசை என்ன பண்ணிட்டு இருக்கேன்? ஆமா, ஆதியாகம புஸ்தகத்துக்கு நான் ஒரு பேர் வச்சிருக்கிறேன், பொன்னி நதி. என்ன நதி? என்ன நதியா? கோல்டு ரிவர். அல்லேலூயா. அந்த நதி என்ன பண்ணுச்சா? எல்லா பக்கம் போய் விளைவிக்கு பண்ணுச்சு. இது வரைக்கும் விளைவிச்சுதான் இருக்கு. ஆபிரகாம் கிட்ட வந்துச்சு, அதுக்கப்புறம் ரெபேக்காள் கிட்ட வந்துச்சு, அதுக்கப்புறம் யாருக்கிட்ட வச்சு பார்க்கலாமா? ஆதியாகமம் 41ஆம் அதிகாரம் 41, 42. பார்வோன் தன் கையில் போட்டிருந்த தன் முத்திரை மோதிரத்தை எடுத்து அதை யோசேப்பின் கையிலே போட்டு மெல்லிய வஸ்திரத்தை அவனுக்கு கொடுத்து கோல்டு செயின் அவன் கழுத்துல போட்டுட்டு நல்ல ஒரு பென்ஸ் கார் எடுத்து அவன் அனுப்பிச்சு அவனுக்கு முன்னாடி சரணாகதி அடைங்க, எகிப்து தேசம் முழுமைக்கும் உலகத்துக்கு அதிபதியா நான் மாத்திட்டேன்னு சொல்றாரு பாருங்க. அல்லேலூயா. இப்ப கோல்டு யாருக்கிட்ட வந்துச்சு? யாருடைய கோல்டு? பார்வோ உலகத்தின் அதிபதியினுடைய கோல்டு யாருக்கிட்ட வந்துச்சு? யோசேப்பு கிட்ட. நீங்க ஆதியாகமத்துல எங்க வேணாலும் தேடி தேடி வாசிங்க. கோல்டு யார்கிட்ட இருந்துச்சுன்னா ஆபிரகாம் கிட்ட இருந்துச்சு, ரெபேக்காள் கிட்ட இருந்துச்சு, யோசேப்பு கிட்ட இருந்துச்சு. இந்த 3 வசனத்தை நான் என்ன கேட்கிறேன், எடுத்து எழுதி நீங்களும் செய்வீங்கிற நம்பிக்கை நான் சொல்லிட்டு இருக்கிறேன். யாரெல்லாம் கோல்டு வேணும்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் நீங்க சொல்லுங்க. ஆபிரகாம் கிட்ட இருந்துச்சு, எழுத தெரியலையா? ஆபிரகாம் கிட்ட இருந்துச்சு, அப்புறம் ரெபேக்காள் கிட்ட இருந்துச்சு, அப்புறம் யோசேப்பு கிட்ட இருந்துச்சு. இப்ப எல்லா கோல்டு நகைக்கடையில் இருக்குது. அடுத்து எங்கிட்ட வரும். அல்லேலூயா. பெரிய பெரிய ஜுவல்லரி பார்த்து அப்படியே அல்லேலூயா நகையுங்கள், நகை வரும். அல்லேலூயா. என்ன பண்ணுங்க? ஆமா, இந்த சத்தியத்தை ஆண்டவர் மறுபடியும் கொண்டு வராரு. என்னன்னு தெரியல. அப்போ கோல்டு ரிவரே ஓடுது. உங்க அப்பா கோல்டு ரிவரே உருவாக்கி வச்சிருக்கிறார் உனக்காக. நீங்க என்ன பண்றது இல்லைன்னா அதை நீங்க உரிமை பாராட்டுறது இல்லை, அதை நீங்க எதிர்பார்க்கறது இல்லை. எனக்கு தான் ரத்த வேர்வை சிந்திட்டாரு கெத்செமனேல. எதுக்கு? ஏதேன் தோட்டத்தை கொடுக்கறதுக்கு.
ஏதேன் தோட்டத்துல பாய்ஞ்ச முதல் நதியே கோல்டு ரிவர். இல்லையா? கோல்டு ரிவர். சொல்லுங்க. இப்ப யோசேப்புடைய கையில முத்திரை மோதிரம் போடப்பட்டது. சொல்லுங்க, மோதிரம் யாருக்கு வேணும்? கோல்டு செயின் சும்மா சொல்லுங்கப்பா. அல்லேலூயா. நீங்க பாருங்க, உங்க மைண்ட நீங்க இது பண்ணலைன்னா, ரிலீஸ் பண்ணலைன்னா அது வராது. யார்கிட்ட வரும் கோல்டு? பணம் எல்லாம் வெறுத்தா வராது. கர்த்தர் எனக்காக உண்டாக்குனாருன்னு விரும்புனீங்கன்னா அது வரும். ஒரு சின்ன குழந்தைய பார்த்து அப்படின்னீங்களா அது ஓடி போயிருக்கணும். ஆமா அப்படின்னா வந்துடும். அது மாதிரி பரலோக ராஜ்யம் குழந்தைகளுக்கு ஒப்பா இருக்குது. அல்லேலூயா. எதுக்கு ஒப்பா இருக்குது? பார்த்தா வாசாமி அப்படின்னா வந்துடும். பணமே வா அப்படின்னா வந்துடும். கோல்டே வான்னா வந்துடும். சும்மா பிராக்டிஸ் பண்ணி பாருங்க. அல்லேலூயா. இனி எனக்கு வரப்போகுது, அதனாலதான் நான் சொல்லிட்டே இருக்கிறேன்ல, வந்துடும். அல்லேலூயா. ஆமா, எல்லாம் வரப்போகுது. அல்லேலூயா சொல்லுங்க. ஆமா, கோல்டு செயின் வரும். நான் தினம் அப்படிதான் கற்பனை பண்றேன்னு. கோல்டு செயின் கொண்டு வந்து போடுறாங்க, மோதிரத்தை கொண்டு வந்து போடுறாங்க. நான் தான் யோசேப்பு. யாரு? கொலைசியர் 1:13-14 சொல்லுது, இருளிலிருந்து, இருளின் அதிகாரத்திலிருந்து நம்மை விடுதலையாக்கி தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்கு உட்படுத்தி இருக்கிறார். பரிசுத்தவான்களுடைய, ஒளியில் உள்ள பரிசுத்தவான்களுடைய சொத்து பத்துல நம்மளை பங்காளி ஆக்கியிருக்கிறார். அல்லேலூயா. பரிசுத்தவான்களுடைய சுதந்திரத்துல நம்மளை பங்காளி ஆக்கியிருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க. இப்ப இந்த பரிசுத்தவான் யாரு? ஆபிரகாம். இந்த பரிசுத்தவாட்டி யாரு? ரெபேக்காள். இந்த பரிசுத்தவான் யாரு? யோசேப்பு. அவருடைய சுதந்திரத்துல நம்மளுக்கு பங்கு இருக்குதுன்னு பரிசுத்த வேதம் சொல்லுது. அல்லேலூயா சொல்லுங்க. பக்கத்துல நீங்க பங்காளி. அந்த சொத்து பத்துக்கெல்லாம் நீங்க தான் பங்கு. அதெல்லாம் உங்களுக்குதான். அல்லேலூயா. இப்ப நீங்க பரலோகம் போனீங்கன்னா சொல்லுவாங்க, ஆபிரகாம் பார்த்து, அப்பா என் சொத்துல உரிமையா பங்கு கேட்டாலும் நீதான்டா அப்படின்னு கட்டி பிடிச்சி முத்தம் கொடுப்பாரு. ரெபேக்காள், அடே யாருமே கேட்கல, நீதான் கேட்டிருக்கிறவா அப்படின்னு கட்டி பிடிப்பாங்க. யோசேப்பு, அப்பா நீ ரொம்ப பெரிய ஆளுப்பா, நான் போட்ட முத்திர மோதிரமே உனக்கு வேணும்னு சொல்ற பாத்தியா, உனக்கு நினைச்சா எனக்கு பெருமிதமா இருக்குன்னு சொல்லி கட்டி பிடிப்பாங்க. அல்லேலூயா. பரிசுத்தவான்களுடைய சுதந்திரத்திலே நமக்கு பங்கு இருக்குதுன்னு சொல்லி பரிசுத்த வேதம் நமக்கு சொல்லுகிறது. அப்ப அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட எல்லாமே நமக்குரியது. தேவனுடைய வாக்கு தத்தங்கள் எல்லாம் நமக்குரியது. கிறிஸ்துவுக்குள் ஆம் என்றும் அவருக்குள் ஆமென் என்றும் இருக்கிறது. ஏன் இதை நான் உங்களுக்கு சொல்றேன்னா, நீங்க விரும்புங்கள். எழுத நினைப்பீங்களா? பொன்னி நதி உங்க ஓட போகுது. அல்லேலூயா. உங்களுக்குள்ளதான் இருக்கிறது எல்லாமே. சொல்லுங்க, எனக்குள்ளதான் இருக்கு. பொன்னி நதி எங்க இருக்குது? இதை ஓடணும்னு சொன்னா முதல்ல ஏதேனில் இருக்கணும். நீங்க எங்க இருக்கணும்? ஏதேன்னு சொன்னா மகிழ்ச்சி, சந்தோஷமா இருங்க. பக்கத்துல கை போட்டு சொல்லுங்க, இனி ஒருபோதும் நான் வருத்தப்பட மாட்டேன், கவலைப்பட மாட்டேன். அம்மா பக்கத்துல கை பிடிச்சி சொல்லுங்க, நான் கவலைப்படுறதுனால நகை வராது, பிரஷர் தான் வரும். நான் சந்தோஷமா இருந்தா, நான் நகைத்தால் நகை வரும். அல்லேலூயா. சந்தோஷமா இருக்கு. கர்த்தர் மன விருப்பத்தின்படி, கர்த்தரிடத்துல மன மகிழ்ச்சியாரு, அப்பொழுது மன விருப்பத்தில் அவரு நிறைவேற்றுவார். கர்த்தரிடத்துல துக்கமா இரு, எல்லாத்தையும் நிறைவேற்றுவான்னு சொல்ல, மன விருப்பத்தின்படி உனக்கு தருவார். எப்பான்னா நீ அவருடைய சமூகத்துல சந்தோஷமா இருங்க. சந்தோஷமா ஆண்டவரை நீங்க தான். தாவீதுடைய வெற்றியின் ரகசியம் தெரியுமா? தாவீதுடைய ராஜ்ய பாரத்துல வெள்ளியும் பொண்ணும் ஒரு பொருட்டாய் மதிக்கப்படவில்லை. ஏன்னா மணலத்தனையா குமிஞ்சுதான். காரணம், தாவீது சொல்றாரு, வானம் உம்முடையது, பூமி உம்முடையது, வெள்ளியும் பொண்ணும் உம்முடையது சொல்றாரு. பாருங்க 2 நாளாம் 29ஆம் அதிகாரத்துல, ராஜ்யம் உம்முடையது, மகத்துவம் உம்முடையது, வெற்றி உம்முடையது, குளோரி உம்முடையது, ஐஸ்வர்யமும் கனமும் உம்மாலே வருகிறது. தேவரே சகலத்தையும் ஆளுகிறவர், எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் உடைய கரத்தினால் ஆகும். ஐஸ்வர்யம் உம்முடையது, கோல்டு உம்முடையது, அல்லேலூயா, குளோரி உம்முடையது, எல்லாம் உம்மாலே வருகிறது, உம்மாலே வருகிறது. இத சொல்லிட்டே இருந்தாரு, எல்லாம் வந்துருச்சு. அல்லேலூயா. எல்லாம் அவருடைய கஜானாவுக்கு வந்துருச்சு.
அந்த தங்கத்தை எடுத்துதான் சாலமோன் மிகப்பெரிய தேவாலயத்தை கட்டினான். அவன் கட்டினதெல்லாம் தங்க ஆலயம். அல்லேலூயா. அதை பத்தி வரக்கூடிய நாட்கள் நம்ம பார்க்கலாம். இப்போ ஒரு நதி இருக்குது, அது உங்களுக்குள் இருக்குது. அந்த நதிக்கு பேரு பைசோன் ரிவர், கோல்டன் ரிவர். இதை யாரெல்லாம் கணக்கு போடுங்க, இதை யாரெல்லாம் ஓபன் பண்றாங்களோ அவங்க எல்லாம் இந்த வருஷத்துல அந்த கோல்ட சுழற்சிக்கு போறாங்கன்னு பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார். அவன் இருதயத்தின் நினைவு எப்படி இருக்கிறதோ அப்படியே அவனும் இருக்கிறான். நீங்க செய்ய வேண்டியது ஒன்னே ஒண்ணு, கர்த்தரிடத்துல மனமகிழ்ச்சியாயிரு. கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிரு. கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிரு. மகிமையுள்ள ஆவியான உனக்குள் இருந்து புறப்படுவான். எல்லா தடைகளும் உடையும். கவர்ந்து இழுக்கக்கூடிய ஒரு பவர், ஒரு அனைட்டிங்க கர்த்தர் உங்களுக்குள்ள ரிலீஸ் பண்ற. கைகளை தட்டி ஒரு எல்லாம் அடமானத்தில் இருக்கிறது, பேங்கில் இருக்கிறது, நகை கடையில் இருக்கிறது, சேட்டு கடை இருக்கிறது, எல்லாம் கோஆபரேஷன் பேங்க் இருக்கிறது, எல்லாம் அடமானத்தில் இருக்கிற எல்லா நகைகளும் இயேசுவின் நாமத்துல திரும்ப வருவதாக. கோல்டன் ரிவர் ரிலீஸ் ஆகும். நகை கடையில் இருக்கிற எல்லா நகைகளும் தேவனுடைய ராஜ்யத்துக்கு நேராய் வருவதா. அதெல்லாம் நம்முடைய அல்லேலூயா. பிசாசு எல்லாத்தையும் எடுத்து பண்ணிட்டு இருக்கா, இழுத்து இருக்கா. பிசாசால் இழுக்க முடியும் போது உன்னாலையா இழுக்க முடியாது. தேவனுடைய ஆவி உனக்குள் இருக்குது. அல்லேலூயா. மகிமையுள்ள ஆவி உனக்குள் இருக்குது. எனக்குள்ள இருக்கிற வைராக்கியம் அதுதான். பிசாசால முடியும் போது தேவனுடைய ஆவி எனக்குள் இருக்கிறா. மகிமையுள்ள ஆவியானவர் எனக்குள் இருக்கிறார். வெள்ளியும் பொண்ணும் அவருடையது என்பதால் நான் அதை கவர்ந்து இழுக்கக்கூடிய அந்த அனாயிட்டிங்கை ரிலீஸ் பண்றேன். எனக்குள்ள ரிலீஸ் பண்றேன். எதெல்லாம் அடமானத்துல இருக்குதோ அதெல்லாம் இயேசுவின் நாமத்துல உங்களுடைய வீட்டுக்கு வரட்டும். நகை மேல இருக்கிற எல்லா சாபங்கள் உடையுது. அது மேல இருக்கிற எல்லா வியர்வை, அதெல்லாம் ரத்த வேர்வை சிந்தி பாடுபட்டதுன்னு சொன்னேன். அந்த சாப கட்டெல்லாம் உடையுது இயேசுவின் நாமத்துல. கட்டளத்துல மனமகிழ்ச்சியா கட்ட உங்ககிட்ட கேட்கிற எதிர்பார்க்கிற ஒன்னே ஒன்று, என் வாக்கு தத்தத்தின் பேரில் சந்தோஷப்பட்டு கழிவு. நீ அப்படி சந்தோஷப்பட்டு கழிவு வரும்போது உன் மன விருப்பத்தின்படி உனக்கு தருவான். இயேசுவின் நாமத்தினால நல்ல பிதா.